வணக்கம் முருகன். வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞரை தமிழ்நாட்டை சேர்ந்த போதை கும்பல் கொடூரமாக தாக்கி 50க்கும் மேற்பட்ட இடத்துல உடல்ல வெட்டு காயங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. 80க்கும் மேற்பட்ட இடத்துல அந்த நபருக்கு வட மாநிலத்தை சேர்ந்த அப்பாவி இளைஞருக்கு கட்டு போட்டிருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். உலகிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படிங்கிற பட்டியலில் இந்தியா இருக்குது. அந்த அளவுக்கு இந்தியாவை பெருமைப்படுத்தியது இந்திய நீதித்துறை. அதே போலவே இப்பொழுது புதுசாக ஒன்று வந்திருக்குது. அந்த பட்டியலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகிலேயே சொந்த நாட்டு மக்களுக்கே சொந்த நாட்டு குற்றவாளிகளால் போதைப்பொருள் கும்பலால் பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படிங்கிற பட்டியலில் இந்தியா முதலிடத்துக்கு வரப்போகுது. அதற்கு காரணம் இந்த நீதித்துறை தான். அரசியல்வாதிகள் கிடையாது, எந்த விதமான அரசும் கிடையாது. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த போதைக்குள் இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சாங்கன்னா 15 நாளில் ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டுறாரு நீதிபதிகள். உலகத்திலேயே மிகப்பெரிய குற்றம் கொலை குற்றமெல்லாம் கிடையாதுங்க. போதைப் பொருள் விற்பதும் அதை பயன்படுத்துவது தான் மிகப்பெரிய குற்றம். இது வளர்ந்த நாடுகளில். இந்தியாவில் அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சிகரெட் பீடி அல்லது ஒரு நிஜாம் பாக்கு போடுறது எவ்வளோ பெரிய குற்றமோ அதை போன்ற ஒரு சாதாரண குற்றம் தான் மெத் பெத்தமின் யூஸ் பண்ணுறதும், கஞ்சா யூஸ் பண்ணுறதும், இல்லைனா ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மெத் பெத்தமின் விற்கிறதும் சாதாரண குற்றம் இந்தியாவில். அதற்கு காரணம் நீதிமன்றங்கள் அந்த போதைப்பொருள் குற்றவாளிகிட்டே பணத்தை வாங்கிட்டு நீதிபதிகள் விடுதலை செய்கிறதான். இப்படிப்பட்ட தொடர் குற்றங்கள் நடந்திருக்கிறது. இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான மாநிலம், படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம், முன்னேறிய மாநிலம் அப்படிங்கிற தமிழ்நாடு தற்பொழுது சீரழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அரசனுடைய பங்கு 25% இருந்தால் நீதிமன்றத்தினுடைய பங்கு 75% என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த குற்றம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஒரு கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. அதே போலவே எந்த விதமான எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத நீதிமன்றங்கள் தான் இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சம்பவம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கிற இந்த போதைப்பொருள் கடத்தல் உபயோகம், இளைஞர்கள் எல்லாமே ஏராளமான பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் ஊழல்ல மூழ்கி முத்தெடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில சவுக்கு சங்கர் போன்ற ஒரு யூடியூபர், 20க்கும் மேற்பட்ட யூடியூபர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவல ஆட்சியை தினந்தோறும் பட்டியலிட்டு இருக்காங்க. எந்த ஒரு டெண்டர்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, ஊழல் தொகை எவ்வளவு, அதுல எந்தெந்த அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டம் மாநிலத்திற்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு எவ்வளவு % ஷேர் போயிருக்கிறது, இப்படி தெளிவாக வெளியிட்டு இருக்காங்க. அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட யூடியூபர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டு ஜெயிலில் அடைக்கிறாங்க. 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து இந்த யூடியூபர்களையே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யறதை விட்டுட்டு யூடியூபர்களை பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அவல நிலை தான் தமிழ்நாட்டில் போதைப்பொருள், பெண்களுக்கு எதிரான குற்றம், ஊழல் இதை எல்லாமே கண்காணிக்க காவல்துறை தவறியிடுகிறது. இந்த யூடியூபரை ஃபாலோ பண்ணுறதே இந்த காவல்துறைய முழு நேர வேலையாக இருப்பதுதான் இப்படிப்பட்ட குற்றங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு காரணம். அடுத்ததாக யூடியூப்ல குற்றம் நடக்கிறது, போதைப்பொருள் உபயோகம், இதை எல்லாமே வெளியிட்டா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை கொடுத்து யூடியூப்ல வர செய்தி எல்லாமே பொய்யான செய்தி அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இப்படிப்பட்ட சம்பவங்களே நடக்காததை போல மறைத்து விடுகிறார்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். அடுத்ததாக சம்பவம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து திருத்தணிக்கு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் பயணிக்கிறார். அப்படி பயணிக்கும் பொழுது அவர் முறைத்து பார்த்ததாக மைனர் பசங்க 3 பேர், ஒரு மேஜர் பையன் 4 பேர் சேர்ந்து ட்ரெயின்லேயே கடுமையாக அறிவாளை வச்சு வெட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போதாதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல இருந்து வெளியே இழுத்து வந்து கொடூரமாக தாக்குறாங்க. அப்படி வெட்டுப்படும் பொழுது அவர் மேலும் 50க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்கள் நடக்குது. உடல் முழுக்க ரத்தம் ஆறா ஓடுது. அப்படிப்பட்ட வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராமில்
போஸ்ட் பண்ணுறாங்க. இது அவங்க ஒரு ஃபேஷனாக நினச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அவல நிலைக்கு காரணம் நீதிமன்றங்கள் கடுமையான தண்டனை விரைவாக வழங்காததான் அதற்கு காரணம். அடுத்ததாக, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்மளுடைய எதிரிக்கு கூட நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நினைப்போம். அப்படிதான் ஒரு சாதாரண மனிதனுடைய நிலை இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தவறாக பேசிட்டு இருக்கோம். சமீப காலமாக இந்த ஒரு நிகழ்வு அப்படியே எதிர்மறையாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த நிகழ்வுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நபர் வடமாநில நபர் செய்த தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பிறந்ததை தவிர அவர் வேற எந்த தவறுமே செய்ய கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக, காவல்துறையினுடைய அற்புதமான விளக்கம். தமிழக காவல்துறை ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்திற்கு. இது வடமாநில தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது, வடமாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி மீது நடந்த தாக்குதல். இந்த விளக்கத்தை தமிழக காவல்துறை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அவர்கள் எல்லாமே ஒரு பதட்டமான நிலையில் இருக்கக்கூடாது. அதை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணக்கூடாது. வட மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த கொடூர சம்பவத்திற்கு எதிராக குரல் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு களங்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு காவல்துறை நினைக்கிறாங்க, ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னும் 2 மாசத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவர் போக போகுது, தேர்தல் கமிஷனுடைய அதிகாரம் வரப்போகுது. ஏன்னா தேர்தலுக்கு 4 மாசம் தான் இருக்கு. இதனால காவல்துறை ஒரு தவறான விளக்கத்தை அளித்து மக்களை திசை திருப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக, நீதிமன்றங்கள் தான் இப்படிப்பட்ட கொடூரமான குற்றம் தொடர்ந்து இந்தியா முழுக்க நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உதாரணத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு மிகப்பெரிய நிர்வாகி சாதிக் பாட்சா ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மெத்தமின் கடத்தினாரு. உலகம் முழுக்க அது பரவி வெளிநாடுகளிலிருந்து இந்த தகவல் வந்த பின்னாடி இந்திய அரசு அவரை கைது செய்தது. இந்தியாவில் இருக்க சிறப்பு நீதிமன்றம், போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் 4 மாசத்துல அவர் ஜாமீன் கொடுத்து விடுதலை செய்துட்டாங்க. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு நபராக இருந்திருக்கின்றார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் நீதிபதிகளுக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டதுனால தான் அந்த போதைப்பொருள் வழக்கிலிருந்து சாதிக் பாட்சா அவர்களுக்கு 4 மாசத்துல ஜாமீன் கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. உதாரணத்திற்கு, ஒரு சாதாரண நபர் 5 கிராம் மெத்தமின் வச்சிருந்தாலே, உபயோகப்படுத்துறாரோ இல்லையோ, வச்சிருந்தாலே அவருக்கு 1 வருஷம் ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலையில இந்த சாதிக் பாட்சாவுக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மெத்தமின் நடத்திருக்கிறாரு, விற்பனை செஞ்சிருக்கிறாரு. இவருக்கு எப்படி ஜாமீன் கிடைச்சது? அதற்கு காரணம் நீதிமன்றம், ஊழல் நீதிபதிகள். நீதித்துறையில எல்லா கட்டங்களையும் ஊழல் பெருகி இருக்கிறது. மற்ற துறையில ஊழல் பெருகி இருக்கிற போலவே நீதிமன்றத்திலையும் ஊழல் ஆறாக பெருகி ஓடுவதுதான் இதற்கு காரணம். அடுத்ததாக, சிறார் அப்படிங்கிறதுனால இந்த 3 சிறுவர்களையும் கூர்நோக்கு இல்லத்தில் அடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இது ஒரு சரியான தண்டனை கிடையாது. அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் குற்றவாளிகள். கத்தி எடுத்து வெட்ட தெரியுது, எது குற்றம் எது தவறில்லைன்னு யோசிக்க தெரிகிற இந்த வயசுல அவர்கள் சிறார் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை செஞ்சுட்டா, அவங்க ஜாமீன்ல வெளியே வந்தா தொடர்ந்து இதை போன்ற குற்றங்கள் தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால் பாதிக்கப்படுவது அந்த குற்றவாளிகள் கிடையாது, சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு ஒரு ஆளை வெட்டினவங்க ஒரு 20க்கு மேற்பட்ட குற்றங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால 60 நாள்ல விசாரிச்சு விரைவாக தண்டனை கொடுத்தாதான் இதை போன்ற குற்றங்கள் நடக்காது. அதை நீதிமன்றம் செய்யுமான்னு கேட்டிங்கன்னா செய்ய மாட்டாங்க. அப்படி யாரும் நீதிமன்றத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேட்டிங்கன்னா உங்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்படும். இல்லைன்னா சாதாரண வழக்காவது பதிவு செஞ்சு உங்களுக்கு ஜாமீனே கிடைக்காம வருஷ கணக்கில் நீதிமன்றத்தில் வச்சிருப்பாங்க. அது யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை தான் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய காதுக்கு நல்ல விஷயம் மட்டும்தான், சந்தோஷமான விஷயம் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. பெண்களுக்கு 1000 ரூபாய், பெண்கள் பாதுகாப்பு மாநாடு, பெண்கள் முன்னேறும் மாநாடு, அடுத்ததாக பொற்கால ஆட்சி, இப்படி ஏராளமான திட்டங்களை அறிவிச்சதா சொல்லி வாரத்துக்கு ஒரு விழா நடத்திட்டு இருக்காங்க. இதை எல்லாமே மக்களை முட்டாளாக்குவதற்காக, தேர்தல் நேரத்தில் திசை திருப்புவதற்காக செய்யப்படும் நிகழ்ச்சிகள். ஆனால் மக்கள் யாரும் நிம்மதியாக கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அந்த தலைமை குடும்பம் மட்டும்தான் சந்தோஷமா இருக்காங்க. மக்கள் எல்லாம் படு வேதனையில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக, ரோம் நகரம் பற்றி எரியும் பொழுது அதனுடைய மன்னர் பியானோ வாசிச்சுட்டு இருந்தாராம். அதே போலதான் இருக்கிறது தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய நிலை. தமிழ்நாட்டில் குழந்தைகள், பெண்கள்
கிழவிங்க கூட நிம்மதியாக வெளியே போயிட்டு வர முடியல. அவ்வளவு மோசமான நிலையில் தமிழகம் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழகத்தில் திருமண பக்கமெல்லாம் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து 4.25 வருஷம் ஆச்சு. இன்னும் 4 மாதம் தான் தேர்தல் இருக்குது. இப்பொழுது அரசு ஊழியர்கள் தனியாக ஒரு பக்கம் போராட்டம் நடத்துகிறாங்க, செவிலியர்கள் தனியாக போராட்டம் நடத்துகிறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் மிக கடுமையான போராட்டம் சென்னை முழுக்க நடத்திட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுற வேனுக்கடியில் போய் ஒழிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்பொழுது பெண்கள் முன்னேறும் மாநாடு, பெண்களுக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு பொய்யா அவுத்து விட்டுட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள். கடந்த 2 நாட்களாக இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட ஒரே சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் வடமாநிலத்தை சேர்ந்தவர் கொடூரமாக வெட்டப்பட்ட சம்பவம் தான் இந்தியா முழுக்க பேசப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான மாநிலங்கிற பட்டியலில் இந்தியா இப்பொழுது முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உண்மை. ஒட்டுமொத்தமாக இந்த குற்றத்திற்கு காரணம் ஆட்சியாளர்கள் மட்டும் கிடையாது, இந்திய நீதித்துறை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.